என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 hours ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 hoursலையோ 80 hoursலையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போகிற கிளாஸ்ல எல்லா டாப்பிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 hoursல உங்களுக்கு ஒரு 40 to 60 hoursக்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours, மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 49. டே 48 வரை வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷனோட உள்ள போயிடலாம். நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும் போது வழியே இல்லாத போதும் உனக்கான வழி பிறக்கும். பதட்டம் இல்லாத உன் மனநிலை எதிர்காலத்தில் உன் பதவியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கோட கருத்து. ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமே இல்லாம இருக்கிற ஒருத்தர் லைஃப்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. சரிங்களா? ஸோ ஒரு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானும் ஒரு மான் குட்டியும் வந்து காட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புல் சாப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? போகும்போது அந்த மான் போற பாதையில மான் குட்டியும் பின்னாடியே போகுது. ஏன்னா தாய் மான் கூட்டிட்டு போற வழியில தான் குட்டி போகும். அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு டிசிஷன் எடுக்க தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மானுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டு தீ எரிஞ்சிட்டு ஆப்போசிட்ல வந்துகிட்டு இருக்கு. காட்டு தீ பெரிய ஃபயர் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மான் பார்த்துருச்சு. லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தா ஒரு வேடன் ஒரு அம்போட நிற்கிறாரு. ஸோ மானுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எங்கேயும் தப்பிக்க முடியாது, நம்மளை சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் அந்த மானோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஏன்னா அந்த மான் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே கண்டிப்பாக சாக போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட்ல போனாலும் சரி, ரைட்ல போனாலும் சரி, லெஃப்ட்ல போனாலும் சரி, எல்லா சைடுமே செக் இருக்கு, வேற வழியே கிடையாது. ஆனா அந்த மான் குட்டிக்கு தெரியாது. அம்மா எந்த சைடு போதோ அதுதான் நல்ல வழி அப்படின்றது மான் குட்டிக்கு தெரியும். அம்மா எங்க கூட்டிட்டு போதோ அந்த சைடு போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த மான் யோசிக்குது,
நம்ம ஏதோ ஒரு சைடு தப்பிச்சு ஓடுறோம்னு சொல்லி ஓடி நம்மளால பயந்து குட்டிமானும் எங்கேயோ ஓடி மாட்டி 2 பேருமே சாகிறத விட கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஸோ அந்த பதட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ அது பதட்டத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் அதுக்கு தெரியாது நமக்கு வழி பிறக்கும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா பக்கமும் இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு வழியில சாக போற ஒரு வழியே கிடையாது அப்படின்றப்ப கூட ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு வழியில நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே குடிஞ்சு புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? புல்ல மேய்ஞ்சிட்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடியோட கூடிய மழை வருது. அந்த இடியில என்ன ஆகுது அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்த காட்டுத்தீ அணைஞ்சிருது. சரிங்களா? ஸோ அந்த இடி விழுந்த சவுண்ட்ல அந்த வேடன் விட்ட அம்பு மான் மேல படாம அப்படியே போய் சிங்கத்து மேல பட்டுருது. இப்போ மான் திரும்பி பார்க்குது, 3 பக்கமுமே ஓப்பன். ஸோ அந்த மான் நமக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சது, ஆனா எப்போ ஒரு தன்னம்பிக்கையோட பதட்டப்படாம உள்ள சாப்பிட்டுச்சோ அந்த டைம்ல அதோட நம்பிக்கை காரணமா அதை சுத்தி இருந்த 3 கதவுகளும் திறக்கப்பட்டது. ஸோ அந்த மான் வந்து அது குட்டியோட ஹாப்பியா லைஃபை மூவ் பண்ணுச்சு. ஸோ இப்படிதான் நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலுமே நம்மளோட டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல். பதட்டம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஸோ அது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஒருத்தர் நல்லா யோசிப்பாரு, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுலாம் கிடையாது. சின்ன விஷயம் தான், பதட்டத்தை ஹேண்டில் பண்ணணும். அந்த டைம்ல நமக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து ரொம்ப ஹைப் கொடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு சிம்பிளா மூவ் பண்ணுங்க. இன்னும் குரூப் 4 எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 90 நாள் இருக்கு இன்னமும். ஸோ அதே மாதிரி இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு கால் ஃபார் வந்துருச்சு. எஸ்ஐக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எஸ்ஐ பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்ச் 17 ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த எஸ்ஐ பேட்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாசம் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ எப்படி பார்த்தாலும் 90 நாள் கம்மியா கிடையாது. ஸோ பொறுமையா பதட்டப்படாம மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் அரசு வேலை அப்படிங்கிறது உறுதி. ஸோ அதை விட்டுட்டு நீங்களா டீவியேட் ஆகி நீங்களே பதட்டப்பட்டு ஏதோ ஒரு வழியில போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? நம்மளை சுத்தி எல்லா பிரச்சனைகளும் இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நீங்க வாங்குற போஸ்டிங்ல தான் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ராப்பரா மூவ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டே 49 பார்க்கலாம். டே 49 நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வட்டம். டே 49ல இன்னைக்கு நம்ம வட்டம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். சரிங்களா? வட்டம், இந்த வட்டத்துல பரப்பளவு சுற்றளவு வட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி படிச்சிருப்போம் வீடியோல, போன வீடியோலயே. பார்க்காதவங்க ஃபுல்லா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கப்பா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னும் 2 கிளாஸ்ல முடிச்சுட்டு நம்ம அடுத்து 2D முடிச்சுட்டு 3D போக போறது இல்லை. ஸ்ட்ரைட்டா நம்ம பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள், காம்பவுண்ட் இந்த 4 முடிச்சுட்டு தான் 3D போக போறோம். ஏன்னா ரொம்ப லென்த்தா போகுது, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. பட் கண்டிப்பா எல்லாமே முடியும். நான் சொன்ன மாதிரி 50 கிளாஸ்ல முடிக்கிறதுக்கு பிளான் பண்றேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா நேத்து ஒரு விஷயம், நேத்து ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு கீழே ஒரு வீடியோக்கு கீழே, சார் நிறைய பசங்க லைஃப்ல விளாண்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லி. இந்த பசங்க லைஃப்ல விளாடுறதுக்காக 50 வீடியோ ஃப்ரீயா கொடுத்தேன். நீங்களே யோசிக்க வேணாமா? ஒரு 50 வீடியோஸ் வர டெய்லி என்னோட டைம்ல ஷெடியூல்ல இவ்வளவு வீடியோஸுமே நான் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி தான் கொடுக்குறேன். எதுவுமே வந்து சும்மா பொழுதுபோக்கு கொடுக்கல. சும்மா ரோட்ல போறப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று அப்படியே மூஞ்சியை காட்டி வீடியோ எடுத்து நான் போடல. எப்பயுமே பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ சும்மா ஃபேஸை காட்டிட்டு நீங்க எல்லாரும் படிங்க, நல்லா இருங்க, பாருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்றேன்னா? நான் கொடுக்குற வீடியோ ப்ராப்பர் டேட்டாவோட என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிடாம பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா 50 வீடியோ நீங்க கொடுத்து பாருங்களேன், அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த 50 வீடியோ மட்டும் என் வேலை கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றும் இல்லை, அப்படி யாருக்காவது ஃபீல் பண்ணீங்க, ஒரு வேலை ஒரு வீடியோ கொடுத்தது மட்டும் தான் வேலைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு நாள் வாங்க, ஏன் கூட இருங்க, ஒரு வாரம் ஸ்டே பண்ணுங்க. சென்னையில் நீங்க ஸ்டே பண்றதுல இருந்து எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். பட் ஒரு வாரம் முடிச்சுட்டு அதே ஃபீட்பேக்கை சொல்லிட்டு போங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் அதான் அவர் சொன்ன ஃபீட்பேக் வச்சு தான் நான் சொல்றேன். ஏன்னா அது ஃபீட்பேக் அப்படிங்கிறத விட ஒரு சரியான கருத்தை யாரு வேணா சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஒரு விஷயத்தை பத்தி சுத்தமா தெரியாம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் முடியல. ஆக்சுவலா இன்னைக்கு எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது. பட் அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது என்னால முடிஞ்ச வர 99% நான் டெடிகேஷனாக தான் இருப்பேன். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது ஒரு சூழ்நிலை காரணமாக மாற்றங்கள் வரலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தோணுது, ஒண்ணுமே கொடுக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, விட்டுறாங்க. யாருமே எந்த இதுவும் பெருசா கொடுக்கறது இல்லை. ஒரு 50 வீடியோ, ஒரு 50 மணி நேரம் உங்களுக்கு செலவு பண்ணி இவ்வளவு வீடியோஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்கை பார்க்குறப்பதான் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வருது. இருந்தாலும் நான் அதை பெருசா யோசிக்க போறது இல்லை. ஏன்னா ஒரு ஆள் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஆள் கொடுத்த கமெண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா 1000 கமெண்ட் இருக்கு. சரிங்களா? 1,00,000 பேர் எனக்கு வெயிட்டிங்ல இருக்கான்ற மாதிரி எனக்கு அவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க. பட் அது அந்த 1000 பேர் தான் நான் பாக்குறேனே தவிர இந்த ஒரு ஆள் நான் பெருசா பார்க்கல. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களையும் திருத்தணும் அப்படிங்கிறத நோக்கம். ஸோ எதையுமே பேசும்போது கொஞ்சம் அவங்களோட மனநிலை, ஸோ நமக்கு சொல்லித்தரவங்களோட மனநிலை, ஸோ அவங்களுக்கான சிச்சுவேஷன் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்கன்னா அடுத்த டைம் வீடியோ கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ கூட நான் ஒன்றும் இந்த வீடியோல வந்து தப்பா சொல்ல போறது இல்லை.
அவர் தப்பா சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த ஒரு ஆளும் திருந்தினாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்படி நீங்கள் ஏதோ ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப்ல சக்ஸஸ் ஆக முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்றதுனால நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதுனால உங்கள்கிட்ட நான் சஜஷன்ஸ் கேட்பேன். உண்மையாக தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொடுப்பேன். இப்போ 50 வீடியோ கொடுத்துருங்க. 50 வீடியோ யாரு சொல்லி நான் கொடுத்தேன்? யோசிச்சு பாருங்க. இது என்னோட ஓன் ஐடியாலஜி. நான் கொடுக்குறேன். நான் படித்த கண்டென்ட் புக்கை எடுத்து வச்சு உங்களுக்கு ஸ்கூல் புக்கையும் நடத்துறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னால் என்ன முடியுமோ அதை கொடுக்க தான் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அன்வான்ட் ஸ்பீச் இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கெல்லாம் டைம் ஒதுக்க வேணாம். இன்னும் நமக்கு இருக்க 90 நாளை வந்து எஃபெக்டிவாக கொண்டு போகலாம். இப்போ பாருங்க, பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீன் எடுத்தோம்னா இதை வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இப்போதைக்கு பரப்பளவு சுற்றளவு ஃபார்முலா பார்த்து பார்த்துருவோம். வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இது ஏரியா. சரிங்களா? பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2πr. ஓகேங்களா? இது வட்டம். இதே கொஸ்டின் அரை வட்டம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஃபார்முலா படிச்சு முடிச்சிடலாம். இது வட்டம் முடிஞ்சது. சரிங்களா? அரை வட்டம். இந்த 2πr நம்ம எப்படி படிச்சோம்? இன்னொரு ஃபார்மெட்ல 44/7 × r இப்படி எடுத்துக்கலாம். இது இன்னும் பெஸ்ட். இது முழு வட்டம். இப்போ அரை வட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், ஏரியா பை ஆர் ஸ்கொயர் பை 2. அப்படியே கால்வட்டம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு தான் அந்த டாபிக் உள்ளே போகணும். ஏரியா பை ஆர் ஸ்கொயர் பை 4. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வேற எதை குறிக்கலாம்னா 2r. இன்னொன்று தெரியணும், வட்டம் அதாவது விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதாவது 2 ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. இதை வச்சு கேட்பாங்க. ஏன்னா இங்கே 2r இருக்கா, இதை ஒரு சில இடத்துல பை dன்னு கொடுத்துருப்பாங்க. 2r சேர்ந்தா ஒரு டயாமீட்டர் தானே, அதை வச்சு. ஸோ அப்போ அரைவட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா பை ஆர் பிளஸ் 2r அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ பை ஆர் அப்படின்னா என்ன மீனிங்? பை ஆர் பிளஸ் 2r. ஸோ இந்த இடத்துல பை பிளஸ் 2ன்னு வருமா? அப்போ 22 + 14 36/7 × r. நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி 44/7 × r யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி 36/7 × r யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா பை ஆர் பை 2 + 2r. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25/7 × r. இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக தெளிவாக பார்த்துக்கோங்க. பரப்பளவு சுற்றளவு ஃபார்முலா எல்லாத்துலேயுமே d வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2r. 2 ரேடியஸ் சேர்ந்தா 1 டயாமீட்டருக்கு சமம். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல் புக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரை ஒரு 1 hour வீடியோ பெருசாகவே கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே 1 hour வீடியோவாக கொடுத்து 50 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? எது தேவையோ அதை மட்டும் தான் கொடுக்க போகிறேன் குரூப் 4க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 7வது புக்கு, ஐ திங்க் செகண்ட் டேர்மா, 7th புக்கில் செகண்ட் டேர்ம். சரிங்களா? டேர்ம் 2. எஸ், வட்டம். இந்த இது நமக்குள்ள எடுத்துக்காட்டு சம்பளம் கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் கோல்டு, வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்த ஒரு நாள் நினச்சி கொடுக்கல, திரும்ப நான் சொல்கிறேன். இந்த நான் கொடுக்க போகிற வீடியோ இந்த 1 வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிற எய்மில் தான் கொஞ்சம் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால தான் கொடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லைனா. எடுத்துக்காட்டு 2.1 பாருங்க, கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணுங்க. இதை இப்போ எழுதின ஃபார்முலா தான், டக்குன்னு ஃபார்முலா எழுதணும், ஃபார்முலா பாஸ் பண்ணிட்டு ஃபார்முலா எழுதணும், ஒர்க் அவுட் பண்ணணும். 2D 3Dயை பொறுத்தவரை எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்னா டயக்ராம் வரையணும். உங்களுக்கு டயக்ராம் வரையணும், அந்த டைமென்ஷனை குறிக்கணும், ஃபார்முலா எழுதணும், அப்படியே மார்க் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஃபார்முலா எழுதி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவை கணக்கிடுங்கன்னு சொல்றாங்களா? டயாமீட்டர் 6. டயாமீட்டர் 6னா ரேடியஸ் எத்தனை? 3. சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? டயாமீட்டர் 6னா ரேடியஸ் 3. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, சுற்றளவு தானே கேட்குறாங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? 2πr. அப்படி இல்லைன்னா 44/7 × r. இப்போ 44/7 × r வேல்யூ 3. அப்போ 44 × 3 எவ்வளோ ஆச்சு? 120. 132/7 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 மிச்சம் 52. 52ல எத்தனை 7 இருக்கு? ஒரு 7 மிச்சம் 62. 8 56 மிச்சம் 6 60. மறுபடியும் 8 56 மிச்சம் 40. ஸோ 8 18.84. சரிங்களா? ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். இது சுற்றளவு. சுற்றளவை பொறுத்தவரை ஸ்கொயர் யூஸ் பண்ணக்கூடாது, சென்டிமீட்டர் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 44/7 யூஸ் பண்ணிக்கோங்க. 2πr பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் தான் பாருங்களேன். நம்ம மெத்தட்ல பண்ணோம்னா ஆரம் 14 கொடுத்துட்டாங்களா? நம்ம வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்?
44/7 இன்ட்டு 6 தானே, அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம் 88. மைண்ட்ல யூஸ் சொல்லிடலாமா? ஸோ இங்க பெருக்கிற விஷயத்தை தான் நம்ம அங்கேயே பெருக்கிட்டோம். 44/7 போட்டோம், 7 அப்படியே கேன்சல் பண்ணா 2 டைம், அப்ப 88 ஆன்சர். சரியா? முடிஞ்ச வரை டயக்ராம் எழுதி பண்ணுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க அடுத்த கொஸ்டின், எடுத்துக்காட்டு 2.3. சுற்றளவு 132 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஆரம் விட்டம் கேக்குறாங்களா? சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 44/7 இன்ட்டு R ஈக்குவல் டு 132. இப்ப ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணுங்க, 22. இங்க ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணா 66. கரெக்டா? 66 132. இப்ப ரெண்டாவது 3. ஸோ அப்ப R ஈக்குவல் டு 7 இன்ட்டு 3. ஆரோட வேல்யூ 21. R 21 டயாமீட்டர் 42. அவ்வளவுதான் டேட்டா. டைரக்டா 44/7 இன்ட்டு R ஈக்குவல் டு அந்த வேல்யூ எடுத்து எழுதினீங்களே, முடிஞ்சுச்சு. சரிங்களா? 2.3. நெக்ஸ்ட் 2.4. கடிகாரத்தில் 56 mm நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவு என்னன்னு கேக்குறாங்க. 56 mm நீளமுள்ள வினாடி முள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு ஃபுல் சுற்ற சுற்றி வரணும், ஒரு வட்டத்தோட ஃபுல் சுற்ற சுற்றி வரணும் அப்படின்னா சுற்றளவு. அப்ப 44/7 இன்ட்டு 6 தான் என்னது 56. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 8 7 56. 8 44 எவ்வளோ? 8 4 320. ஒரு 32 கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 352 mm. இங்க வந்து ஸ்கொயர் போடக்கூடாது, சுற்றளவை பொறுத்தவரை ஸ்கொயர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க, அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு. இந்த கொஸ்டின் பாருங்க, நல்ல கொஸ்டின். ஆரம் கொடுத்துட்டாங்க, 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு என்ன? டிராக்டர் சக்கரம் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம இந்த சக்கரத்தோட மொத்த லென்த் ஒரு சுத்துல எவ்வளவு தூரம் போகும்னு தெரியணும்ல, அப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு 44/7 இன்ட்டு R வந்து எவ்வளவு? 77. அப்ப கேன்சல் பண்ணி என்ன ஆகும்? 11. 11 44 எவ்வளோ? 484. பாத்தீங்களா? இப்ப கால்குலேஷன் வேகமா பண்றது ரீசன் ஷார்ட்கட் தெரியும். நாளையும் கூட்டி சென்டர்ல 8 போட்டுக்கலாமா? 44 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சுற்று, இந்த 2πr அப்படிங்கிறது இது ஒரு சுற்றில் கடக்கும் தொலைவு. அப்போ 35 சுத்துல எவ்வளவு தூரம் போகும் கேக்குறாங்கல்ல? 484 இன்ட்டு 35. சரிங்களா? கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 30 டைம், ஃபர்ஸ்ட் 30 டைம் பாருங்க. 1200 8 3 24, 1440, 1552 வருமா? இப்ப 10 டைம் அப்படின்னா 5 இதுல பாதி வரும். இதுல பாதி அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2 4 2 0. ஓகேவா? இங்க ஒரு 0 வருமா? 2 4 2 0. சோ கூட்டினீங்கன்னா 1 0 4 9 7 வரும். 35 1 4 சம்திங் 12 1400 வருமா? 1940. சாரி 16940. சரிங்களா? இந்த கால்குலேஷன்லாம் கொஞ்சம் நீங்களே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா பெருக்கல் வகுத்தல் நம்மளே பண்றது பெஸ்ட் வே இல்ல. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து இப்ப நான் 30ஆல பெருக்கிறேன், 5ஆல பெருக்கிறேன், இந்த மாதிரி நீ வெயிட் பண்ண வேணாம். ஷார்ட்டா உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ கொஞ்சம் வேகமா பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழிப்பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு மீட்டருக்கு ஒரு முள்வேலி அமைக்கிறார் அப்படின்னா, முள்வேலிங்கிறது வெளியே தான் அமைப்பாங்க. சரிங்களா? ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். அவர்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு. முள்வேலி அமைக்க எவ்வளவு பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கேட்கிறாங்க. ஆரம் எவ்வளவு சொல்றாங்க? 420. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கோழிப்பண்ணையோட மொத்த சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கலாமா? 44/7 இன்ட்டு 420. 6 7 42. அப்ப 60. 44 இன்ட்டு 60 எவ்வளோ? 4 6 24, 240, 24, 240 24, 264, ஒரு 0, 2640. சரிங்களா? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்றாங்க? 12 ரூபாய் செலவாகுது. ஓகே, இப்ப 12 ரூபாய் செலவாகுனா எவ்வளவு வரும்னு பாருங்க. 0 8 2 3 2 6 4 0. ஸோ 0 8 6 9 2. கரெக்டா யோசிங்க. 420 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சுற்றளவு 60. ஸோ 60 இன்ட்டு 44 எவ்வளோ? 6 44 2400. 2400 பிளஸ் 240. 2400 2640. 2640 ரூபாய் வந்து நார்மலா செலவாகுது. ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய்.
சரிங்களா? 1 மீட்டருக்கு 12 ரூபாய் அப்படின்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 10 டைம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2640. 2640 ரூபாய் 10 டைமு. அப்போ 2 டைம் அப்படின்னா இது ஒரு 2640 10 டைம்னா 26400. இது ஒரு 5280 வரும். டோட்டலாக கூட்டணும் அப்படின்னா 08613 31,680 ரூபாய் டோட்டலாக வருது. இவர் கையில் ஆல்ரெடி இருக்கிறது எவ்வளோ? 30,000 ரூபாய் இருக்கு. இந்த 31,680ல 30,000 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1680 ரூபாய். சரிங்களா? 1680 ரூபாய். சரி வருதா? 1680 கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்படியே இந்த எடுத்துக்காட்டு சம்பளம் நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதுக்கடுத்து நான் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்க, ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க. இதில் செவ்வகங்கள் மீது அரைவட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைவட்டங்களின் விட்டம், 2 அரைவட்டத்தோட விட்டம் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. 7 7 இது ரெண்டும் 14 14 டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல சுற்றளவு கேட்டிருக்காங்களா? இப்போ சுற்றளவு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. உருவத்தின் சுற்றளவு காண்க. சுற்றளவு என்ன சொல்றாங்க இங்க? சுற்றளவுக்கு அவனுடைய ஃபார்முலா 2πr. சரிங்களா? 2πrனா ஸோ இந்த இடத்துல πr + 2rன்னு போடுவோம். இந்த இடத்துல அந்த 2r வேணுமா அப்படின்னா 2r தேவையில்லை. ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நமக்கு சுற்றளவுனா எது குறிக்கும்? இந்த இடம், இது 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 அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் நீங்க ஒரு வட்டமா எடுத்தீங்கன்னா, இது ரெண்டையும் நம்ம ஒரு வட்டமா எடுத்தோம்னா வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr பிளஸ் இன்னும் ஒரு 2πr. இது R1 இது R2 எடுத்துக்கோங்க. ஒரு R1 7 இது 3.5 வருமா? அப்ப 2 × 22/7னா இதை 44/7 × 7ன்னு போட்டுக்கலாமா? ஒரு சைடு பிளஸ் 44/7 × 3.5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ஒரு 7 கேன்சல். இங்க 3.5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 0.5. 0.5னா ஆஃப். 44ல பாதி 22. இங்க ஆல்ரெடி 44 இருக்கா? 44 22 கொடுத்தீங்கன்னா 66. இதுதான் பெஸ்ட் வே. சரிங்களா? இங்க கொடுத்துருக்க மாதிரி இவ்வளவு பெருசா பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ புரியல அப்படின்னா இன்னொரு டைம் கூட சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது இது டயக்ராம பாருங்க. டயக்ராம கொடுத்துட்டு சுற்றளவு கேட்கறாங்களா? நம்ம அதுக்காக சுற்றளவு ஃபார்முலா இப்படி தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு πr + 2r அந்த இதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. இந்த மாதிரி தானே இருக்கு 2 சைடு, இந்த 2 சைடு. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை 14 டயாமீட்டர் ஃபுல்லா. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 7. அப்போ ரேடியஸ் எவ்வளோ? 3.5 பாதி. இதுல ரேடியஸ் எவ்வளோ? 7. இது 2 தான் நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ அப்போ சுற்றளவு அப்படின்னா நான் இப்போ டிரா பண்றேன் பாருங்க. இதுதான் சுற்றளவு. சுத்தி இருக்குல்ல, இதுதான் சுற்றளவு. அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணா இது ஒரு சர்க்கிள் ஆயிருமா? இது ரெண்டையும். அப்போ 44/7 × r தான் எதுக்கு படிச்சோம்? சுற்றளவு ஃபார்முலா படிச்சோம். இந்த 6க்கு பதிலா இங்க 14ல பாதி எவ்வளோ? 7 போடுவோமா? இது ஒரு ஆஃப். இந்த ஆஃப் இந்த 1ஐயும் 2ஐயும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 இதோட ஆஃப் இங்க ஒரு வட்டமா மாத்திட்டோம். இது 3 + 4ன்னு வைங்களேன். இந்த 3 + 4 இங்க எடுத்தோம்னா அதே 44/7 × இது வந்து என்னது? 7ல பாதி தானே? இப்படி கூட எடுத்துக்கோங்க. கேன்சல் பண்ண கஷ்டமா இருந்தா 7ல பாதி தானே? 7 இது ஃபுல்லா. அப்ப 7ல பாதி 3.5. இதை 7ல பாதின்னு கூட எடுக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் வரும். 7 கேன்சல் ஆனா ஆன்சர் என்னது? 44 பிளஸ் இந்த 7 கேன்சல். 2வது பல கேன்சல் பண்ணீங்கன்னா 22. 44 + 22 ஆன்சர் 66 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? சென்டிமீட்டரா? ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு வருது இங்க? 44 + 22 66 வருதான்னு பாருங்க ஆன்சர். இந்த உருவத்தின் சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 66. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நான் மொத்த சுற்றளவு கண்டுபிடிச்சு 4ஆல வகுத்தா முடிஞ்சதுல ஆன்சர். இப்ப 14 இருக்கு. 44/7 × 14னா 44 88. 88ல 4ஆல வகுத்தா 22 வருது ஆன்சர். என்ன இருக்கு? 22. அவ்வளவுதானே? சுற்றளவு 22. அதுல இருந்து 2 6 கூட்டிக்கிற போறோம். கொஸ்டின் நான் இப்ப மறுபடியும் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒவ்வொரு கொஸ்டினையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இதுதான் கால் வட்டம். இப்போ அது முழு வட்டமா எடுத்தோம்னா 4ஆல வகுத்தா ஆன்சர் வந்துருமா? சோ இந்த இடத்துக்கு நம்ம கால் வட்டத்துக்கு ஒரு ஃபார்முலாவே படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. சிம்பிள். அதுல பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸி. 25/7 × r வேல்யூ 14. கேன்சல் பண்ண என்ன வரும்? 2 டைம். அப்ப ஆன்சர் 50. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சது. இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய ஸ்டெப் வேணுமா அப்படின்னா இவ்வளவு பெருசு தேவையே கிடையாது. நம்ம ஃபார்முலாவுக்கு போங்க. ஃபார்முலா சீட்ல பாருங்க. உங்களுக்கு வந்து நான் கால் வட்டத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? 25/7 × r. ஒன்றும் இல்லை, நான் இப்ப கூட சொன்னேன் உங்களுக்கு.
இது ஒன்றும் நான் எப்போவோ சொன்னதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்களா? எதுக்கு? கால்வட்டம். கால்வட்டத்துக்கு 25/7 × 6 இதை யூஸ் பண்ணா இன்னும் பெஸ்ட். 25/7 × 6 அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 25/7 × 14 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம் 2 × 25 50. கொஸ்டின் ஈஸி. ஃபார்முலாவை படிச்சுட்டு ப்ரொசீஜர் படி தெளிவா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சம் எடுத்துக்காட்டு முடிச்சிட்டோம். அடுத்து பயிற்சி 2.1. ஸோ இதுல வந்து பாருங்க, நம்ம அதிகமாக சுற்றளவு தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்ததே சுற்றளவு தான் பார்க்குறோம். ஸோ ஆரம் கொடுத்துருக்காங்க. விட்டம் என்னன்னா ஆரத்தை 2ஆல பெருக்கினீங்கன்னா விட்டம். அப்போ 15னா விட்டம் என்ன வரும்? 30 சென்டிமீட்டர். ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க சரிங்களா? ஏன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். 30. இப்போ சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 44/7 × 6. அப்போ 44/7 × R வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 15. அப்போ 15னா 44 15 எவ்வளவு ஆச்சு? 10 டைம்னா 440 660/7 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 9 7 63 மிச்சம் என்ன இருக்கும்? 30. 30ல 4 7 28 மிச்சம் 2/7. அப்படி இல்லைன்னா 94.48 14 28 94.28 வரும் சரிங்களா? இது எடுத்துக்கலாம். சுற்றளவு ஃபார்முலா 44/7 × R அதான் பெஸ்ட் வே. ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க, இந்த இடத்துல 44/7 × R ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க? 1760 கொடுத்துட்டாங்க. 44 கேன்சல் பண்ணுங்க. 4 44 4 டைம் பண்ணீங்கன்னா 176. ஸோ அப்போ ஒரு 0. அப்போ ஆர் வேல்யூ 6 44 40 பெருக்கணும்னா 28. அப்போ 280 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 280 சென்டிமீட்டர் சரிங்களா? அப்போ விட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா 560 சென்டிமீட்டர். 2ஆல பெருக்கினீங்கன்னா விட்டம் அவ்வளவுதான். இது இப்போ 24னா இங்கே 12 சென்டிமீட்டர். இதை சப்ஸ்டிட் பண்ணி இங்க ஆன்சர் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இது ஹோம்ஒர்க் நம்பர் 1. சேம் ஃபார்முலா டைரக்டா சால்வ் பண்ணி சொல்ல போறீங்க சரிங்களா? அடுத்து வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, சுற்றளவை காண்க. ஓகே, இதுல நான் ஒரு கொஸ்டின் பண்றேன், நீங்க 2 கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. இதுல ஹோம்ஒர்க் நம்பர் 2. ஏன்னா ஒரே மாடல் தான் நான் பண்ண கொடுக்க போறேன். நான் புது சம்பளம் கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த டி வந்து 70 கொடுக்குறாங்களா? டி 70னா R எவ்வளோ? எல்லாத்துலயும் R கூட நானே சொல்லிடுறேன், 35 பாதி அவ்வளவுதான். இதுல R எவ்வளோ? 28. இதுல R வேல்யூ எவ்வளோ? 14. டைரக்டா எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னது? டைரக்டா நம்ம இந்த ஃபார்முலாவை சுற்றளவுக்கு ஃபார்முலா நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. 44/7 × R. கால்குலேஷனுக்கு இதே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல 2πr அதெல்லாம் தேவையில்லை. இப்போ 44/7 × R. R வேல்யூ 35. இந்த இடத்துல 35 போட்டா என்ன ஆகும்? 5 டைம் கேன்சல் ஆகுமா? 10 டைம் 440. அப்போ 5 டைம் 220. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 220 சென்டிமீட்டர். இப்போ இங்க 28 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 டைம் 4 44 எவ்வளவு வரும்? இதுக்கு ஆன்சர் 176. ஸோ இப்படியே பார்த்தோம்னா எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். 176 மீட்டர். ஸோ அது 88 மீட்டர்னு வரப்போகுது. சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா? அப்படியே டைரக்டா ஃபார்முலா எடுத்து எழுதி சப்ஸ்டிட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்தது பாருங்க, வட்டத்தின் சுற்றளவு. சேம் கான்செப்டா? ஆரம் கொடுத்துட்டு வட்டத்தின் சுற்றளவு கேட்குறாங்க. 44/7 × ஆரத்துக்கு ஃபார்முலா என்ன? 49 கொடுத்துருக்காங்களா? ஆரம் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 7 49. அப்ப 7 44 எவ்வளோ? 7 44 280. அது ஒரு 28. அப்ப 308. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 308 சென்டிமீட்டர். இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது 7வது பல டிவைட் ஆகும், 13 வரும். 13 44 எவ்வளோன்னு பார்க்கணும். 440 அது ஒரு 3 44 அப்படின்னா 132. 440 + 132 572 சரிங்களா? பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. இந்த ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு தான் இன்னொரு கொஸ்டின் பண்ண சொல்றேன். வட்டக்கிணறின் விட்டம் கொடுக்குறாங்க. ஒரு வட்டக்கிணறின் விட்டம் 4.2 மீட்டர். அப்ப ஆரம் எவ்வளோ? 2.1 மீட்டர் சரிங்களா? சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்களா? சுற்றளவுக்கு ஃபார்முலா 44/7 × 2.1 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 0.3. ஸோ 3வது பல்ல பெருக்கணும்னா 132. ஒரு டிஜிட்டலி புள்ளி வச்சா 13.2 மீட்டர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் 13.2 மீட்டர். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் 1.4. அப்போ ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 0.7 மீட்டர் ரேடியஸ் சரிங்களா? 150 முறை சுற்றினால், இப்போ ஒரு முறை சுற்றினா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 44/7 × 0.7 ஒரு டைம் சுத்தினா இப்போ 0.1 வருதா? 10ஆல வகுத்தா என்ன வரும்? 4.4 மீட்டர். 0.1ஆல பெருக்கினா 4.4 மீட்டர் ஒரு சுத்துல கிடக்கிறது. அப்போ 150 முறை சுற்றினால் × 150. ஸோ இதையுமே வந்து பெருக்க வேணாம் ரொம்பலாம். 100ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 100 உள்ள கொண்டு வாங்க, 440ன்னு வரும் சரிங்களா? 100 50 உள்ள கொடுத்தீங்கன்னா இதுல பாதி எவ்வளோ? 220ன்னு வரும். டோட்டலா எவ்வளோ ஆச்சு? 660. அவ்வளவுதான் ஆன்சர். 660 மீட்டர் அப்படிங்கிறதுனால ஆன்சர் 660 மீட்டர் சரிங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாருங்க. ஒரு கான்செப்டை தெளிவா எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன், அந்த ஸ்கொயரு கியூப் டேபிள் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் நீங்க பண்ணலாம். ஒரு விளையாட்டு திறல் 350 மீட்டர் விட்டத்திறன் கூடிய வட்டவழியில் அமைந்துள்ளது. ஓட்டப்பந்தய வீரர் திரளை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் 4 டைம் சுத்தி வராரு. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இங்க வந்து 350 மீட்டர் இருக்கா விட்டம். அப்ப ஆரம் எவ்வளவு? இதுல பாதி
175. 44/7 இன்ட்டு 175 கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை டைம் வரும்? 2 7 14, 5 7 35. 44 இன்ட்டு 25 எவ்வளோ? 44 இன்ட்டு 100ன்னு எடுத்தீங்கன்னா 4400. இப்போ 2200ல பாதி 1100. சரிங்களா? 1100 மீட்டர் மொத்தம் இருக்கு ஓட்டப்பந்தயம். 4 முறை சுத்தி வர்றாரு. அப்ப எவ்வளவு தூரம் கடந்திருப்பாரு? 4400 மீட்டர் கடந்திருப்பாரு. சரிங்களா? அவ்வளவுதான். 4400 மீட்டர் இல்ல 4.4 கிலோமீட்டர் கூட கொடுக்கலாம். கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். 1320 மீட்டர் நீளமுள்ள கம்பி, 7 மீட்டர் 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது. 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள கம்பி 7 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டமா மாற்றப்படுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த கம்பி அப்படிங்கிறது தான் என்னது? அந்த வட்டத்தோட சுற்றளவு. சரிங்களா? ஓகே, இது கம்பி தான் மொத்த நீளம். இப்ப 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா வட்டத்தின் சுற்றளவு என்னது? 44/7 இன்ட்டு 7 கேன்சல் பண்ணீங்கன்னா 44 சென்டிமீட்டர். ஒரு வட்டத்தோட சுற்றளவு 44 சென்டிமீட்டர். இதே மாதிரி 1320 சென்டிமீட்டருக்கு வரணும்னா எத்தனை கம்பி உருவாக்க முடியும்னு சொல்றாங்க? ஒண்ணுமே இல்ல, 1320 44 டிவைட் பண்ணணும். அப்ப எத்தனை டைம் வரும்? 3 டைம் ஒரு 0. அப்போ மொத்தம் 30 வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும். ஓகேவா? இது ஒரு வட்டம். இந்த 7 சென்டிமீட்டர் ஆரத்துல ஒரு வட்டத்தை கொண்டு வந்தோம்னா இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி, அதாவது இது ஒண்ணுமே இல்ல, பெரிய கம்பி. இந்த கம்பியை கட் பண்றோம். இதை ஒன்ன கட் பண்றோமா? இந்த இடத்த, இது AB, இதை கட் பண்ணி ஒரு வட்டமா இணைக்கிறோம். இந்த BC இதை துண்டை வச்சு இதுல ஒரு வட்டம். இப்படியே இந்த கம்பியை கட் பண்ணி போட்டோம்னா 30 வட்டமா பண்ணலாம் அப்படின்றாங்க. அதான் கொஸ்டின். பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் ஒரு ரோஜா தோட்டம் அமைந்துள்ளது. 63 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் ரோஜா தோட்டம் அமைந்துள்ளது. தோட்டக்காரர் மீட்டருக்கு ரூபாய் 150 வீதம் செலவு செய்து, மீட்டருக்கு 150 ரூபாய் செலவு செஞ்சு தோட்டத்தின் வேலி அமைக்க விரும்புகிறார். சரிங்களா? 63 மீட்டர் ஆரம் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப 44/7 வேலி தானே இட்டு 63 கேன்சல் பண்ணீங்கன்னா 9 டைம் 9 63 10 டைம் 440 396 வரும். சரிங்களா? 396 10 டைம்னா 440 தானே, 396. ஓகே, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 150 ரூபாய். அப்ப இன்ட்டு 150 396 மீட்டருக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாரு? 100 டைம் அப்படின்னா 3960. 39,600 ரூபாய் இன்ட்டு 100 போட்டோம்னா இன்ட்டு 50 போட்டா இதுல பாதி 38னா 19,000 19,500 19,800 ரூபாய். 19,800 இதுதான் நமக்கு வந்து 39,600 வரும். 39,600 வரும். இப்ப கூட்டுங்க. 0 0 4 18 19 9 மிச்சம் 1 5 59,400 ரூபாய் செலவு பண்ணுவாரு. சரிங்களா? இது 8வது கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் நானே சால்வ் பண்றேன். கொஞ்சம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபார்முலா சேம்மா, எல்லாமே சுற்றளவு தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண உதவும் சூத்திரம் என்னன்னு கேக்குறாங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? 2πr. ஒரு வட்டம் அப்படின்னா 2πr. இது பரப்பளவுக்கான ஃபார்முலா, πr². சோ வேற எதுவுமே எதுவும் கிடையாது. சரிங்களா? இன்னும் சூத்திரத்தில் r என்பது என்னது அப்படின்னு கேக்குறாங்க. r அப்படிங்கிறது ஆரம். r என்பது ஆரம். சின்ன கொஸ்டின். வட்டத்தின் சுற்றளவு 82π. r மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? 2πr ஈக்குவல் டு 82π அப்படின்னு கொடுக்குறாங்களா? பை கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும்? 2r ஈக்குவல் டு 82. 2வால கேன்சல் பண்ணீங்கன்னா r ஈக்குவல் டு 41. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, 41. அவ்வளவுதான். ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும், ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா நேத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அதுல ஒரு ஐடியா பார்த்தோம். வட்டத்தின் சுற்றளவுனா நம்ம என்ன போடுவோம்? 2πr. இதான் வட்டத்தின் சுற்றளவு. அதன் விட்டத்தை போல, வட்டத்தின் சுற்றளவு என்பது அதன் விட்டத்தை போல எத்தனை மடங்குன்னு சொல்றாங்க. 2r தான் என்னது நமக்கு? 2r சேர்ந்தா ஒரு டயாமீட்டர். ஓகே, அப்ப நம்ம இதை π இன்ட்டு d எழுதலாமா? பையோட வேல்யூ என்னது? 3.14 இன்ட்டு டயாமீட்டர். அப்ப டயாமீட்டரை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு? 3.14. விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். இந்த பாயிண்ட் கரெக்டா? புரியுது என்ன பண்ணிருக்கோன்னு? 2r ஈக்குவல் டு டயாமீட்டர். இந்த 2r டயாமீட்டர் எடுத்தோம்னா π இன்ட்டு d எழுதலாம் சுற்றளவு. அப்போ 3.14 தான் பையோட வேல்யூ. அப்ப d, அப்ப d-ய 3ஆல பெருக்கிறத விட அதிகமா இருக்கிற, அப்போ 3 மடங்கை விட அதிகம். சரிங்களா? சோ இந்த கான்செப்டோட சுற்றளவு முடிஞ்சது. ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு அடுத்து அப்படியே பரப்பளவுக்குள்ள வாங்க. இப்போ வந்து பரப்பளவு பார்க்க போறோம். அடுத்து வட்டத்தின் பரப்பளவு. இந்த வட்டத்தின் பரப்பளவை பொறுத்தவரை
ஒரு 10 கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஸோ ரிமைனிங் வந்து நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சுற்றளவு ஃபுல்லாவே நான் பார்த்துட்டோம். இப்போ பரப்பளவு நீங்க சால்வ் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அந்த பரப்பளவு பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா, பாதையின் பரப்பு. ஒரு பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு நடைபாதை வச்சிருக்காங்க, அந்த பாதையோட பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. அந்த பார்த்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டாங்க, இப்ப கேட்கறது இல்லை. அதனால அந்த ஏரியாவை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பரப்பளவுல நான் ஒரு 5 கொஸ்டின்ல இருந்து 10 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ரிமைனிங் அப்படியே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ சுற்றளவு பார்த்தோம், எல்லா கொஸ்டினும் ஒரே மாடல் தானே, எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனா ஃபார்முலா மைண்ட்ல இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இது பாருங்களேன், வட்டத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுக்குறாங்களா? கொஸ்டின் நம்பர் 2.9 எடுத்துக்கலாம். வட்டத்தின் பரப்பளவு ஆரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் 21. வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வேல்யூ எத்தனை? 21 இன்ட்டு 21. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 எல்லாம் 21. அப்போ 21 இன்ட்டு 3 63. 22 இன்ட்டு 63. இன்னும் ஸ்பீடா பண்ணணும்னா 2ஆல பெருகிக்கோங்க. 126 இன்ட்டு 11. அப்போ லாஸ்ட் நம்பர் 6, 6 2 8, 2 1 3 1. சரிங்களா? அப்ராக்சிமேட்டா ஆன்சர் எங்க வருது? 1386க்கு வரும். சரிங்களா? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். எஸ், அவ்வளவுதான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா பைக்கு 3.14 கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக 3.14 எடுக்கணும். கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க நமக்கு. சரிங்களா? நம்ம கொடுக்குற இடத்துல 22/7 நார்மலா சப்ஸ்டிட் பண்ணா போதும். சரிங்களா? கொஸ்டின்ல இந்த மாதிரி 3.14 கொடுத்தா 3.14 எடுக்கணும். இல்லைன்னா 22/7 எடுத்தா போதும். ஆன்சர் 1386. இப்ப அடுத்ததுல பாருங்க, 22/7 கொடுத்துருக்காங்களா? அதுல வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 28 சென்டிமீட்டர் விட்டம். கொஸ்டின் ஒண்ணுமே இல்லை, டயாமீட்டர் எடுத்து எழுதுங்க. டயாமீட்டர் 28. அப்ப ரேடியஸ் எவ்வளோ? அதுல பாதி 14. ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். அப்போ 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 14. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 2 7 14. ஸோ அப்போ 2 இன்ட்டு 14 28. 28 இன்ட்டு 22. மறுபடியும் இதை 11 மாத்திரம்னா 2ஆல பெருக்கணுமா? 56. அப்போ 616 வரும் ஆன்சர். ஏன்னா 6 6 1 5 11க்கு 1 மிச்சம் 1 616. இங்க பரப்பளவை பொறுத்தவரை ஸ்கொயர் முக்கியம். சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான், சின்ன சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, அடுத்து ரேடியஸ், இது ரெண்டும் இருந்தா ஆன்சர் முடிஞ்சது பரப்பளவை பொறுத்தவரை. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிஃபரெண்ட் மாடல். பரப்பளவு கொடுத்துட்டு எல்லா எக்ஸாம்பிளையும் நான் சொல்லிடுறேன், எக்ஸசைஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. வட்டத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 4. ஆரம் விட்டம் கேட்டிருக்காங்களா? அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 4 6 4 வருதா? 2 4 6 4. 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 4 6 4. 22ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 22 22 26. 1 22 22 மிச்சம் 4 4 11 சாரி 2 2 22 44. ஓகே, அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 112 இன்ட்டு 7. கரெக்டா? அந்த 7 மேல வந்துடும்ல. இப்போ நமக்கு 6 தானே வேணும். அப்போ இதை ரூட் போட்டுக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. 7வது வாய்ப்பால பிரிச்சீங்கன்னா எத்தனை டைம் வரும்? 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஒரே 7 மிச்சம் 6 42. 16 இன்ட்டு 7 பிரிக்கலாமா? இது இப்போ நம்ம ஈஸியா வெளியெடுக்கிறதுக்கு இதான் வே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 16னா 4 இன்ட்டு 4, 4 இன்ட்டு 4 16, 7 இன்ட்டு 7 49. இப்போ வெளியெடுத்தீங்கன்னா இதுல ஒரு 4 எடுக்கலாம், இதுல ஒரு 7 எடுக்கலாம். 4 7 ஆன்சர் எவ்வளவு வருது? 28. இது ரேடியஸ். ரேடியஸ் 28. டயாமீட்டர் எவ்வளவு? அப்போ 56. அப்படியே டபுள் ஆக்குனீங்கன்னா டயாமீட்டர். சரிங்களா? இதான் வே. இதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வே. நெக்ஸ்ட் 2.12மா 154 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி தோட்டக்காரர் நடக்கிறார். சதுர மீட்டருக்கு 25%. மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ சுற்றளவுல இருந்து பாத்தீங்கன்னா, சுற்றளவுல இருந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சுற்றளவு பார்க்கோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு 154. இதை சுத்தி நடக்கிறான்னு சொல்றாங்க. இதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சு நம்ம பை ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அடுத்து. அப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 44/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 154. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 11 வாய்ப்பாடு 4 11 44. இது 1 11 11 4ன்னு வரும். 2 2 4 7 2 14. சரிங்களா? இப்போ 2 மேல வரும்போது 6 வேல்யூ என்ன வருது? 49/2 அப்படின்னு வரும். இது ஆரோட வேல்யூ. சரிங்களா? 6 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சதுர மீட்டருக்கு 25 ரூபாயா? அப்போ பை ஆர் ஸ்கொயர் தான் பரப்பளவு. 49/2 ஸ்கொயர் இன்ட்டு 22/7. சரிங்களா? இன்ட்டு 25 ரூபாய் போட்டீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வரும். அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 49 இன்ட்டு 49 டிவைடட் பை 4 இன்ட்டு 22/7
இன்ட்டு 25 கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 7ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 2 7 7 49 இப்போ இங்கே ஒரு 7 வரும். இங்கே 2ஆவது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 11 2 22 ஓகேங்களா. ஸோ அப்போது 7 இன்ட்டு 11 இன்ட்டு 25 எவ்வளோ 275 இன்ட்டு 7/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 3.5 275 இன்ட்டு 3.5 மல்டிப்ளை பண்ணுங்க டைரக்டா ஆன்சர் 275 இன்ட்டு 3.5 ஓகேவா. சேம் லாஜிக் தான். அவங்க பையார் ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அது 25 பெருக்கிருக்காங்க. நம்ம அப்படியே சேர்த்து பெருக்க போறோம். சரிங்களா, பெருக்கி பாருங்க. மறுபடியும் பண்ணிடுவோம். அந்த இடத்துல பையார் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ஆர் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு, பைனா 22/7, ஆர் ஸ்கொயர் வந்து நமக்கு 49/2 வந்திருக்கா. அப்ப 49/2 நம்ம இங்க பண்ணும் போதே இன்ட்டு 25 நம்மளை போட சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இப்படியே டேரக்டா பண்ணீங்கனாலே டேரக்டா ஆன்சர் வந்துடும். இப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா இப்படியே எடுத்துக்கோங்க. இன்ட்டு 11 வந்துருமா. இப்போ வேற எதாவது கேன்சல் பண்ணலாம். 7ஆவது வாய்ப்பாடு ஒரே 7 7 44 வேற எதாவது கேன்சல் பண்ண முடியும். ஸோ வேற எதையும் கேன்சல் பண்ணலாம் டேரக்டா. அப்போ இது 7 கியூப் கூட எடுத்துக்கலாமா. 7 கியூப்னா எவ்வளோ 343 இன்ட்டு 25 இன்ட்டு 11. இப்போ 11ல் மறுபடியும் பெருக்கினீங்கன்னா 3 4 3 7 4 3 7 3 இன்ட்டு 25/2 வரும். சரிங்களா. இப்போ 25ஆல பெருக்கிட்டு /2 போட்டுக்கலாம். இல்லை 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 12.5 3 7 7 3 இன்ட்டு 12.5 பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா. இதை 10ஆல போட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா பண்ணோம்னா 3 7 7 3 0. இதை 4ஆல வகுத்தா 2.5 தானே. அப்போ இதை 4ஆல வகுத்து நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா 36,000. 36,000 4ல் வகுத்தீங்கன்னா 9,000. சரிங்களா. 36,000 1700 1700 4ல் வகுத்தீங்கன்னா 1700னா 850 850ல் பாதி 425 400 25 + 15 440,000. சரிங்களா. 25 + 15 இல்லை 15ல் பாதி 7.5 25 + 7.5 25 32.5 வரும் கடைசியா. சரிங்களா. ஸோ 2 6 1 6 4.5 கரெக்டா வருதா. ஸோ இது நான் ஒன்றும் இல்லை, எப்படி பண்ணேன்னு சொல்றேன். இது மைண்ட்ல பண்றது பெஸ்ட். 12.5 இருக்கா, இதை வந்து 10ன்னு தனியா வச்சுக்கிட்டோம், 2.5ன்னு தனியா வச்சுட்டேன். 10 கண்டுபிடிச்சு இதை 4ல் வகுத்து அந்த ஆன்சர் வரும்ல. ஸோ அதான் பண்ணிருங்க. இதுல 4ல் வகுத்து இங்க எழுதிட்டு 2ஐயும் கூட்டி எழுதிக்கோங்க கடைசியா. ஸோ நீங்க எப்படி பண்ணாலும் ஓகேமா. ஸ்பீடா மல்டிப்ளை பண்ணிடுவேன் அப்படின்னா ஸ்பீடா பண்ணுங்க. மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு எனில் கயிற்றின் நீளம் என்னன்னு கேட்குறாங்க. சேம் லாஜிக் தான். இப்போ ஒரு மாடு கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன் சென்டர்ல, அந்த மாடு எவ்வளவு தூரம் மேயுது, இதுதான் ரேடியஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ πr² தான் மாடு மேய்ந்த பகுதி. 9 8 5 6. சரிங்களா. அதுல இருந்து r கண்டுபிடிக்கணும். அப்போ 9 8 5 6 இன்ட்டு 7/22 எழுதிக்கலாமா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 22 சாரி 4 22 88. சரிங்களா. 4 22 88 மிச்சம் 10 அப்படின்னா 10 105 வரும். 105 அப்படின்னா மறுபடியும் 4 டைம் தான் வரும். 4 22 88. சரிங்களா. 88 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 17 வரும். 176 176 அப்படின்னு எடுத்தோம்னா 8 டைம் 8 22 176. ஓகேவா. இது r² வேல்யூ. இப்போ நமக்கு r வேணும்னா இந்த 448 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 448 7 தானே. ஓகே. இப்போ ஒரு 7ஆல வகுத்துக்கோங்க. இந்த 7ஆல வகுத்தா என்ன வரும், 7 எடுத்தோம்னா 6 42 6 42 மிச்சம் 28 4 28 இன்ட்டு 7 இன்ட்டு 7 அப்படின்னு வருமா. இதை பிரிச்சோம்னா 64 8 இன்ட்டு 8ன்னு பிரிக்கலாமா. அப்ப 8 எவ்வளவு ஆன்சர் 56. ரேடியஸ் 56 கண்டுபிடிச்சாச்சா. அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஓன் வே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி r² கண்டுபிடிக்கிறப்போ இப்படி 2 வேல்யூ கிடைக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி 448 இன்ட்டு 7ன்னு வருதுன்னா இந்த 7க்கு ஒரு ஜோடி ஒரு 7 வேணும். அப்ப அந்த 7 வர்ற மாதிரி எப்படி பிரிக்கலாம்னு யோசிப்பேன். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறத 2ஆ பிரிக்க முடிஞ்சா அதுல ஒரு நம்பர் இதுல ஒரு நம்பர் எடுத்தோம்னா 56 ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் வே இருக்கு. ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்றதுதான். நீங்க எழுதி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எஸ். இது வந்து நீங்க நார்மலா கண்டுபிடிக்கிறதாமா. வட்டத்தின் சுற்றளவு இந்த ஷேப் கொடுத்துட்டாங்க பாருங்க, கொஸ்டின்லேயே இருக்கும். இதை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா பயிற்சி 2.2 இந்த பயிற்சி 2.2 நீங்களாவே ஓனா ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். கொள்குறி வகை வினா வேணா நான் சொல்லிடுறேன். வட்டத்தின் பரப்பளவு காண உதவும் சூத்திரம் என்ன,
வட்டத்தின் பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா πr ஸ்கொயர். பரப்பளவிற்கும் அரைவட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. வட்டத்தின் பரப்பளவு அரைவட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுல இருந்து அரைவட்டத்தின் பரப்பளவு பாதி தானே இருக்கும். 2:1. ஃபர்ஸ்ட் ஒன். ஆரம் n அலகுகள் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு போல πr ஸ்கொயர். n அலகு அப்படின்னா π × r க்கு பதிலாக n போடணும், πn ஸ்கொயர். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மிச்சம் இருக்க 9 கொஸ்டின் நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணி கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாவது டவுட் இருக்கு தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன் திரும்ப. ஏன்னா சாட்டர்டே கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாட்டர்டே ஈவினிங் கொண்டு வர போறோம். அதுல நான் உங்களுக்கு ஃபுல்லாவா சொல்றேன். ஸோ அடுத்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் நம்ம அடுத்து பார்க்க போறது, நடைபாதையின் பரப்பளவு. ஸோ நீங்க பார்க்க வேணா, இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வாங்க. நடைபாதையை பொறுத்தவரை வட்டப்பாதை இருக்கு, செவ்வக பாதை இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் டயக்ராம் வரைஞ்சு நான் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நான் சால்வ் பண்றேன். சரிங்களா? இந்த நடைபாதையின் பரப்பளவுன்ற கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். இது நீங்க யோசிக்க வேணாம், ஏன்னா இது கொஞ்சம் கான்செப்டா போகணும். இதுல ஒரு 10 கொஸ்டின் சொல்லிட்டேன்னா அடுத்து நீங்களே பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி டயக்ராம் வைஸ் வரும் இல்லைங்களா? நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி பாதையின் பரப்பளவெல்லாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான ஃபார்ம்ல உங்களுக்கான வேலை என்ன அப்படின்னா, பரப்பளவை முடிச்சிருங்க. சுற்றளவு நான் முடிச்சிட்டேன், பரப்பளவை முடிச்சிருங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல இதை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நடைபாதையில இருந்து இது ஃபுல்லா ஒரே கிளாஸ்ல கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ரெகுலரா படிங்க. இருக்கிற டைம் ஷார்ட் டைம், கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா கிளியர் பண்றது ஈஸி. ஓகேங்களா? ஸோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணா, ப்ராப்பரா படிங்க. ஸோ இந்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.